நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரணியை பார்க்குறதுக்காக வெங்கடேஷ் வந்திருக்காங்க. வாசலில் நிற்கிறத பார்த்ததும் பரணி வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்கள் எதுக்கு வெங்கடேஷ் இங்கே வந்தீங்க? ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க. உங்களை பார்த்து பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. சிஸ்டர், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எப்படி வேணால் திட்டுங்க. உங்கள் காலில் கிடக்க பாருங்கள் அந்த செருப்பு, அதை எடுத்துக்கூட என்ன அடிங்க. ஆனால் என்னை போன் மட்டும் சொல்லிடாதீங்க. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேளுங்க. இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணலை சிஸ்டர். எங்கள் மாமா பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டேன். இது தெரியாமல் பண்ணிட்டேன். நீங்கள் தான் என்னை பற்றி எப்படியாவது ரத்னா கிட்ட நல்ல விதமாக எடுத்து சொல்லணும். அவளை இனிமேல் நான் கண்கலங்காமல் பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்ல, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்லை வெங்கடேஷ்? என்ன நீங்கள் என்ன படிக்காதவங்களா? என்னமோ நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பச்சை பிள்ளையா அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுறதுக்கு? நீங்கள் படித்தவர் தானே. அவருக்கு தான் படிப்பறிவு இல்லை, ஏதோ கோல்மால்தனம் பண்ணிக்கிட்டு அலைகிறாருனா அவர் கூட சேர்ந்து நீங்களும் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் எத்தனையோ டைம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ரத்னா கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இனிமே அவளே உங்களை மன்னிச்சாலும் நான் மன்னிக்கிற மாதிரி கிடையாது வெங்கடேஷ். பொறுமை ரொம்ப சோதிக்காதீங்க. ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க. உங்களை பார்த்து பேசக்கூட எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. இனிமேல் இது விஷயமா என் கிளினிக்கும் வர்ற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல, வெங்கடேஷ் வந்துட்டு சிஸ்டர் அப்படின்றாங்க. ஐயோ வெங்கடேஷ் ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி பரணி கத்திடுறாங்க. வெங்கடேஷ் வந்துட்டு இவ என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அப்படியே பல்ல கடிச்சு கையை முறுக்கிக்கிட்டே அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை வந்துட்டு சண்முகம் பார்க்குறாரு. இவன் எதுக்கு இங்கே வந்தான்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இழுக்கிறதுக்கு தான் வந்திருப்பான். சரி என்ன ஏதுன்னு அவட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வாங்க சார், போகலாமா வீட்டுக்கு? எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்ல, இப்போ கேட்கலாமா வேணாமா? அவன் வந்ததை ஏன் இவ சொல்ல மாட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே யாராவது வந்தாவளா அப்படின்னு சொல்ல, ஆமாம் காலையிலேருந்து ஒரு 10-20 பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பேஷண்ட் மட்டும் தான் வந்தாவோ, அவங்கள தவிர வேறு யாரும் வரலையோ அப்படின்னு சொல்ல, யாரும் வரல, இப்போ என்னடா கேள்வி உனக்கு, வாடா பசிக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிறாங்க. அடுத்த சைடு இசைக்கு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சிங்க 2 பேர் வீராவும் கனியும் உள்ளேருந்து வந்து, அக்கா எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைடில் பார்த்தா அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி உட்காந்து கலர் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. மாமா நீங்கள் இப்போயும் வந்துட்டீங்களா? காலையிலே வந்தீங்கல்ல, இப்போயும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சும்மா இருட்டி. மாமா வந்தால் என்ன அப்படின்னதும், உங்களுக்கு தேவை பொருள் தானே வாங்கிட்டு கிளம்புங்க, அவர்கிட்ட எதுக்கு தேவையில்ல உங்களுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்ல, ஆமாம் உனக்கு உங்களுக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்துக்கு சண்முகமும் பரணி வர்றாங்க. அதை பார்த்ததும், என்னல ஸ்டேஷனை இந்த திக்க மாற்றிட்டாங்களோ, பெட்டிக்கடை சைடாக இருக்குது ஸ்டேஷனு அப்படின்னு சொல்ல, பண்ணி வந்துட்டு அமைதியாகவே கலர் குடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா, வா வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணாம் பசிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப தான் பண்ணாதப்பா அப்படின்னதும் இந்த திக்க சண்முகம் சொல்கிறாங்க, நேத்தடனா காலையில் அப்படி கோவத்தில் திட்டிட்டு போனார், இனிமேல் இந்த திக்கமே வரமாட்டாருன்னு பார்த்தா இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது, அண்ணே அவங்கள பற்றி எதுவும் பேசாதுனே, காலையில் வெள்ளனே வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க. உடனே கனி வந்துட்டு, ஆமனே காலையில் வந்து இங்கே தான் கலர் குடிச்சாங்க, போனி மாமா தான், அது மட்டும் இல்லாமல் காசு கூட கொண்டு வராமல் வந்துட்டாரு, நீ என்னை பென்சில் அங்கே கொடுத்தல அந்த காசை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அத்தடியத்தா உங்ககிட்ட தெரியாமல் ஒரு 15 ரூபா வாங்கிட்டேன், இனிமேல் அதை பேனர் அடித்து மைக் செட்லாம் வச்சு எல்லாருக்கிட்டே சொல்லுன்னு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. சரி 15 ரூபாய்க்கு போய் அவ்வளோ காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா நான் அப்படின்னு கனி சொன்னதுமே இங்கிட்ட வந்துட்டு, ஐயோ பெரிய அக்கப்போ இருப்பா உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு முத்துப்பாண்டி ஐயா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு வரவும் அப்படின்றாங்க. நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் ஓவர் அப்படின்ற முத்துப்பாண்டி, நீங்கள் ஈசிக்கு அம்மா கடை பக்கத்தில் தான் இருக்கீங்க, நல்லாவே தெரியுது, ஓவர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு புகார் வந்துருச்சு, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, சரி ஸ்டேஷனில் ஏதோ வேலை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, மாமா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, எனக்கு போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் நான் ஸ்டேஷனை கவனிச்சுக்கிறேன், நீங்கள் இந்த பெட்டிக்கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொன்னதுமே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிளம்பு போக, இங்கே இருந்து சாப்பிட்டு போக வேண்டியதுனே அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உங்கள் தங்கச்சிக்கிட்ட நான் ஒன்று சொல்லியிருக்கேன், முதல்ல அதை பண்ண சொன்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இசைக்கும் முத்துப்பாண்டி வந்துட்டு பார்க்குறத பரணியும் சண்முகமும் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க ஒருத்தங்க. அடுத்த சீனில் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு, இந்த ரத்னா உனக்கு பிடிக்கும்ல கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வைக்க வராங்க. எனக்கு வேணாடி அப்படின்னு சொல்லிடுறேன். ஏண்டி இப்போ கோவமாக இருக்குது அப்படின்னு கேட்க, இல்லை அந்த மனுஷன் உன்னை பார்க்க வந்தாரா அப்படின்னு கேட்க, யார் அப்படின்னு கேட்க, வெங்கடேஷ் தான் அப்படின்னது பரணி வந்துட்டு, ஆமாம் உங்கள்கிட்ட சேர்த்து வைக்க சொல்லி வந்தார், நான் திட்டி அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த கிறுக்கு பையன் அங்கே வந்துட்டானா, அவனை வந்துட்டு செருப்பால் அடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, எனக்கு அவரை பார்த்ததுமே பயங்கர டென்ஷன் மாமா, திட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவராக வந்தாரா இல்லை நீ சொல்லி வந்தாரா அப்படின்னு கேட்க, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ, நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்ல, வீராவும் வந்துட்டு கோட்டித்தனமாக பேசாத அப்படின்றாங்க. உனக்கு தெரியாதடி, நீங்கள் இல்லாதப்ப என்ன நினச்சி தெரியுமா, போன தடவை சண்டை போட்டு இங்கே வந்து இவ தான் என்னை கொண்டு போய் வழுக்க டைம் அங்கே போய் விட்டு வந்தா அப்படின்னு சொல்ல, சண்முகம் வந்துட்டு இந்த திக்க சொல்கிறாங்க, அப்படி பார்க்க வர்றவன் எங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு வராமல் ஒன்றை மட்டும் எதுக்கு பார்க்க வந்தா அப்படின்னு கேட்க, போதுடா கொஞ்சம் நிறுத்துங்க, நான் இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் ஆளாளுக்கு என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு தடவையும் நீ தங்கச்சிகளுக்காக பேசி அவங்க பக்கம் நிற்கிறேன்னு என் மனசை குத்தி காயப்படுத்திட்டு அப்புறம் சாரின்னு கேட்டுடுற, என்னை அழுக வச்சிட்டீங்களே, நீங்களே நிம்மதியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி கோவமாக வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அழுதுகிட்டே இவங்க மட்டும் நல்லா உட்காந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து முத்துப்பாண்டி இசைக்கையும் காமிச்சிட்டு இருக்காங்க. எங்கிட்ட இருந்து 2 பேருக்குமே பேசணும்னு ஆசையாக இருக்குது, இங்கிட்ட மெசேஜ் பண்ண அங்கிட்ட ரிப்ளை வர, எங்கிட்ட வந்துட்டு காதல் டூயட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பரணிக்கு திடீர்னு ஃபோன் வருது. சண்முகம் வந்துட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அவன் பார்க்குறான்னா என்னன்னு பார்த்துட்டு,
வந்துட்டு சொல்லுங்க வெங்கடேஷ், நாளைக்கு கிளினிக்கில் வச்சு பேசிக்கிறோம், இங்கே புருஷ பக்கத்தில் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுற. வெங்கடேஷ் அவன் இது கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் முழிக்கிறாங்க. வேமா வந்து டேய் நடிக்காத எந்திரி, நீ தூங்கலை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, 99% நீ தூங்கலைன்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் இப்போ 100% எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு நீ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஸ்ட்ரைட்டாக நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே வெங்கடேஷை பற்றி அப்படின்னு கேட்க, நீ தானே சொல்லணும், நீ தானே மறைச்ச அப்படின்றாங்க. நீ வெங்கடேஷை பார்த்ததை பற்றி எனக்கு தெரியும், நீயே கேட்பேன்னு நினச்சேன், நீ கேட்காம இருந்துட்டு என் மேலே பழிய சொல்றியா, மறைக்கிறது நான் இல்லடா நீ தான், உன் மனசுல தான் அழுக்கு இருக்கு, என் மனசுல எது கிடையாது, நீ தான் கேட்கணும் வெங்கடேஷ் வந்தானா எதுக்கு வந்தா என்ன ஏதுன்னு, ஆனால் நீ இப்படி இருந்துக்கிட்டு என்ன எல்லாரும் குற்றவாளி ஆக்குறீங்களப்ப அப்படின்னு சொல்லிட்டு படுத்துங்கிறாங்க. அடுத்த சைடு பரணி வந்துட்டு கிளினிக்கில் இருக்காங்க. அப்போது சண்முகத்துக்கு உடம்பு முடியாமல் நம்ம வெட்டுக்கிளி தான் வந்துட்டு கூப்பிட்டு வர்றாரு. வந்ததுமே பரணி கையை பிடிச்சிட, ஐயோ என்னை நம்ம பிடிக்க கூடாதுனே, டாக்டர் தானே நம்ம கையை பிடிக்கணும்னு சொல்ல சிரிக்கிறாங்க. அடுத்து சண்முகத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, கண்ணுல எல்லாம் லைட் அடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிற. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.